டாக்டர் அபிமன்யு தன்னுடைய வீட்டு வாசல் கதவு கிட்ட போனாரு. அப்பதான் நல்ல மழை பெய்ய ஆரம்பிச்சது. நல்ல வேலை, நான் கரெக்ட் டைமுக்கு வீட்டுக்கு வந்துட்டேன். இல்லைனா மழையில் என்னோட நிலைமையே மோசமாக இருந்திருக்கும். இப்படி சொல்லிட்டு டாக்டர் அபிமன்யு தன்னோட வீட்டு காலிங் பெல்ல அழுத்தினாரு. கொஞ்ச நேரத்துல அவருடைய மனைவி சௌமியா கதவை திறந்தா. எப்பவும் நீங்க லேட்டா வருவீங்க, ஆனா இன்னைக்கு என்னடான்னா டைம்க்கு வந்துட்டீங்க. ஏன் இன்னைக்கு மழை வரும்ன்ற செய்தி உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? அபிமன்யு சிரிச்சுக்கிட்டே தன்னுடைய வீட்டுக்குள்ள நுழைஞ்சாரு. அப்புறம் அவர் தன்னோட மனைவி சௌமியா கிட்ட சொன்னாரு, நானும் இதையே தான் யோசிச்சுட்டு இருக்கேன். நல்ல வேலை, கரெக்ட் டைமுக்கு நான் இன்னைக்கு வீட்டுக்கு வந்துட்டேன். இல்லைன்னா இவ்வளோ குளிரில் இந்த மழையால் என் நிலைமையே மோசமாக இருந்திருக்கும். சரி, நீ சாப்பாடு எடுத்து வை. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அபிமன்யு சாப்பிட்டு முடிச்சு தன்னோட ரூமுக்கு போய் நல்ல ஆழ்ந்த நித்திரையில தூங்கிட்டாரு. பாதி ராத்திரில பயங்கரமான மின்னல் அடிச்சதுனால அபிமன்யுக்கு தூக்கம் போயிடுச்சு. அபிமன்யு எழுந்து உட்கார்ந்தாரு. இன்னைக்கு இந்த இடியும் மழையும் கண்டிப்பா யார் உயிரையோ எடுக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இன்னும் நிக்கவே மாட்டேங்குதே. அப்பதான் அபிமன்யோட காதுல டோர் காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்டுச்சு. இந்த ராத்திரியில யார் வந்திருப்பாங்க? இப்படி சொல்லிட்டு அபிமன்யு மெல்ல மெல்ல நடந்து தன்னோட வீட்டை விட்டு வெளியில போனாரு. அபிமன்யு பார்த்த போது அவர் வீட்டு வாசல்ல ஒரு அழகான பொண்ணு நின்றுட்டு இருந்தா. அவ மழையில நனைஞ்சிருந்தா. நீங்க யாரு? நான் ஒரு அறியப்படாத பயணி. எனக்கு பெரிய மோசம் நடந்துருச்சு. நீங்க யாரா இருந்தாலும் முதல்ல உள்ள வாங்க. மழை வேகமா பெஞ்சிட்டு இருக்கு, அப்புறம் ரொம்ப குளிராகவும் இருக்கு. நீங்க ஏற்கனவே நனைஞ்சிருக்கீங்க, உடம்பு சரியில்லாம போயிடும். இல்ல, நான் நினைச்சாலும் உள்ள வர முடியாது. எனக்கு இந்த மழை குளிர் எதுவுமே பெரிய விஷயம் கிடையாது. உங்களோட பேர் என்ன? அப்புறம் எப்படி உங்களுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டுச்சு? உங்க ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யற பைரவ்னு பேர் கொண்ட ஒரு ஆளு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாதவர், அப்புறம் மோசமானவர். நாளைக்கு நீங்க அவரை பாத்தீங்கன்னா நான் அவரை நிச்சயம் பழி வாங்குவேன்னு சொல்லுங்க. அபிமன்யு அந்த பொண்ணுகிட்ட ஏதோ சொல்ல வந்தாரு. அப்பதான் அவருடைய தோல்ல பின்னாடி இருந்து யாரோ கை வச்சாங்க. அபிமன்யு திரும்பி பார்த்த போது அவருக்கு பின்னாடி சௌமியா நின்னுட்டு இருந்தா. அப்புறம் அவரை கேள்விக்குறி பார்வையில பார்த்தா. நீங்க யாருகிட்ட பேசிட்டு இருக்கீங்க? அப்புறம் இந்த ராத்திரில நீங்க வெளியில என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அட சௌமியா, இங்கே நிற்கிற பொண்ணு உன் கண்ணுக்கு தெரியலையா? நான் ரொம்ப நேரமாக சொல்லிட்டு இருக்கேன், மழை பெஞ்சிட்டு இருக்கு, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல உள்ளே வந்து சொல்லுங்கன்னு சொன்னேன். ஆனால் இந்த பொண்ணு அவள் பேரையும் சொல்ல மாட்டேங்கிறா, உள்ளேயும் வரவே மாட்டேங்கிறா. உங்களுக்கு என்ன மூளை கெட்டு போச்சா? வெளியில யாருமே இல்ல. நான் வரும்போது நீங்க தனியா நின்று பேசிட்டு இருந்தீங்க. சௌமியா சொன்னதை கேட்டுட்டு அபிமன்யு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிட்டாரு. உடனே அபிமன்யு பின்னாடி திரும்பி பார்த்தாரு. அவருக்கு முன்னாடி எந்த ஒரு பொண்ணுமே இல்ல. நீங்க ஏதோ கனவு கண்டிருப்பீங்க, இல்லை ஏதாவது பிரம்மையா இருக்கும். அபிமன்யு உடனே தன்னோட மனைவி கூட உள்ள வந்தாரு. நான் சொல்கிறத தயவு செஞ்சு நம்பு. அவள் என் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற பைரவோட பேரையும் சொன்னாலே. அந்த பைரவ் தான் ஆக்சிடென்ட்டான பாடிகளை போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற ஆளு. பேசாம படுத்து தூங்குங்க. உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது கொஞ்ச நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்து லீவ் எடுத்துக்கோங்கன்னு? மைண்டுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் கிடைக்கும். இதை சொல்லிட்டு சௌமியா நல்லா தூங்கிட்டா. ஆனா அபிமன்யு ராத்திரி முழுக்க அந்த தெரியாத பொண்ணையே நினைச்சிட்டு இருந்தாரு. மறுநாள் அபிமன்யு ரெடி ஆகி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாரு. ஹாஸ்பிட்டல்ல அபிமன்யு தன்னோட கேபின்ல உட்கார்ந்துருந்தாரு. அப்பதான் அங்க டாக்டர் நதாஷா வந்தாங்க. என்னாச்சு டாக்டர் அபிமன்யு? உங்க முகத்துல ரொம்ப டயர்ட்னஸ் தெரியுது. ஏதோ ராத்திரி முழுக்க நீங்க தூங்காத ஒரு மாதிரி தெரியுது. நீங்கள் சரியாக சொல்கிறீங்க டாக்டர் நட்டாஷா. அப்படி இதான் விஷயம்னா நீங்க தனி ஒரு ஆள் கிடையாது. நேற்று ராத்திரி முழுக்க மழை பெஞ்சிட்டு இருந்தது. எனக்கு தெரிஞ்சு நம்ம சிட்டியோட 95% மக்கள் தூங்கவே இல்லை. எனிவே, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நேற்று ராத்திரி நீங்க போனதுக்கு அப்புறமா ராத்திரி 8 மணி இருக்கும், ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பொண்ணோட டெட் பாடி வந்தது. அவர் ரொம்ப மோசமான நிலையில இருந்தா. எப்படி இருந்ததுன்னா, அவளை யாரோ ட்ரக்குக்கு முன்னாடி உயிரோட தூக்கி எறிஞ்சிருக்காங்க. ட்ரக் அவளை மோதிட்டு போன மாதிரி தெரிஞ்சது. இந்த விஷயத்தை நம்ம போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறமா தான் சொல்ல முடியும். அப்பதான் டாக்டர் அபிமன்யு மைண்ட்ல நேற்று ராத்திரி வந்த பொண்ணோட ஞாபகம் வந்தது. அபிமன்யு உடனே டாக்டர் நதாஷாவை பார்த்துட்டு என்ன சொன்னார்னா, பைரவ் எங்க இருக்கான்? உங்களுக்கே தெரியும்ல டாக்டர், அந்த கேடு கெட்ட பைரவ் பாதி நேரம் போதையில தான் இருப்பான். அவன் வர்றதும் போறதும் எந்த டைமும் கிடையாது. அவனுக்கு எதிராக எந்த ஆக்ஷனும் இந்த ஹாஸ்பிட்டலில் எடுக்க முடியல. ஏன்னா அவன் இந்த ஹாஸ்பிட்டலில் கடந்த 20 வருஷமா பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு இருக்கான். எனக்கும் தெரியும், அவனும் அவனோட எக்ஸ்பீரியன்ஸை தான் சாதகமாக பயன்படுத்திக்கிறான். அப்புறம் இன்னொரு விஷயம் டாக்டர், நேற்று ராத்திரி வந்த அந்த பொண்ணோட டெட் பாடி அது போலீஸ் கேஸ் ஆயிடுச்சு. போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா, அந்த பொண்ணோட போஸ்ட்மார்ட்டம் ஒரு சீனியர் டாக்டர் முன்னாடி நடக்கணும்னு சொன்னாங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டல் மூலமா உங்களுக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு.
அந்த பொண்ணோட போஸ்ட்மார்ட்டம் உங்க பார்வையில் நடக்கணும்னு. இப்படி சொல்லிட்டு டாக்டர் நத்தாஷா அங்கிருந்து போயிட்டாங்க. டாக்டர் அபிமன்யு பைரவுக்காக அவருடைய கேபின்ல ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. ராத்திரி 10 மணி ஆயிடுச்சு. ஆனா பைரவ் ஹாஸ்பிட்டலுக்கு வரவே இல்லை. அவரோட நம்பரும் ஸ்விட்ச் ஆஃப்னு வந்தது. அபிமன்யு தன்னுடைய வீட்டுக்கு புறப்பட்டு போக இருந்தாரு. அப்ப அவர் பார்த்தாரு, பைரவ் அவரை நோக்கி தான் வந்துட்டு இருந்தாரு. பைரவ் டாக்டர் அபிமன்யு கிட்ட வந்த உடனே அபிமன்யு ரொம்பவே கோவப்பட்டாரு. நான் உனக்காக கடந்த 10 மணி நேரமாக காத்துக்கிட்டே இருக்கேன். நீ எங்கே தான் போய் தொலைஞ்ச? பைரவ் ரொம்பவே திமிரோட டாக்டர் அபிமன்யு கிட்ட என்ன சொன்னார்னா, என்கிட்ட உன்னோட டாக்டர் திமிர காட்டுறதுக்கு முயற்சி பண்ணாத டாக்டர். அட, நீயும் கவர்மெண்ட் வேலைக்காரன் தான், ஆனால் நான் ஒரு வித்தியாசமான வேலைக்காரன். வேலை என்னன்னு மட்டும் சொல்லு. டாக்டர் அபிமன்யு பல்ல கடிச்சுக்கிட்டு என்ன சொன்னாருன்னா, நாம் இன்னொரு பொண்ணுக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ஆகணும். சரி, அதில் நீ என்ன பண்ண போற? நீ வீட்டில் போய் நல்லா தூங்கு. காலையிலக்குள்ளே நான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி முடிச்சிடுறேன். எப்படி இருந்தாலும் நான் தானே அந்த பாடியெல்லாம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ஆகணும். அதில் அப்படி என்ன பண்ணிட போகிறேன்? அட, கோடாலி வச்சு மண்டையோட பிரிக்கணும், எலும்பை உடைச்சி உள்ளே இருக்கிற உறுப்பை வெளியே எடுக்கணும். அப்புறம் போதும் போதும், உளறத நிறுத்து. இங்கே பாரு பைரவ், நேற்று ஒரு பொண்ணோட டெட் பாடி வந்திருக்கு. எனக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு. அந்த போஸ்ட்மார்ட்டம் என் கண்ணு முன்னாடி தான் நடந்தாகணுமா? அப்படின்னா அது உன் விருப்பம். ஆனால் நல்லா யோசிச்சுக்கோ, போஸ்ட்மார்ட்டம் பார்க்குறது ரொம்பவே மோசமான ஒரு விஷயமா இருக்கும். மயக்கம் போட்டு விழுந்துடாத என்ன, இல்லைன்னா ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்க என்ன தான் தப்பாக நினச்சிக்குவாங்க. கொஞ்ச நேரத்துல டாக்டர் அபிமன்யு பைரவ் கூட போஸ்ட்மார்ட்டம் ரூம்ல நின்றுட்டு இருந்தாரு. ஆனா என்னன்னு தெரியல, அபிமன்யோட இதய துடிப்பு ரொம்ப மோசமா இருந்தது. அபிமன்யு பார்த்தாரு, போஸ்ட்மார்ட்டம் ஹவுஸ்ல ஒரு பொண்ணோட பாடி இருந்தது. அவளோட முகத்துல வெள்ளை துணி போத்தப்பட்டிருந்தது. அப்ப அபிமன்யோட மைண்ட்ல நேத்து ராத்திரி நடந்த விஷயம் ஓடிட்டு இருந்தது. அபிமன்யு பைரவ் கிட்ட என்ன சொன்னார்னா, நேற்று நடுராத்திரி நேரத்தில் என் வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்திருந்தா. அவள் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தா. அவள் என்ன சொன்னான்னா, நீ அவளுக்கு ஏதோ கெடுதல் பண்ணிட்டேன்னு சொன்னா. பைரவ், உண்மையை சொல்லு, நீ அவளுக்கு என்ன தான் பண்ண? அபிமன்யு சொன்னதை கேட்டுட்டு திடீர்னு பைரவ் ரொம்ப மோசமா பயந்து போயிட்டாரு. ஆனா கொஞ்ச நேரத்துல அவரு தன்னைத்தானே தேத்திக்கிட்டாரு. அப்புறம் கோவத்தோட அபிமன்யு கிட்ட என்ன சொன்னார்னா, நீ உன்னோட வேலையை மட்டும் பாரு டாக்டர். நேற்று நைட்டு நான் சிட்டிலேயே இல்லை. இப்படி சொன்னதும் டாக்டர் அபிமன்யு அந்த பொண்ணோட டெட் பாடி மேல போட்டிருந்த துணியை இழுத்தாரு. ஆனா அந்த பொண்ணோட முகத்தை பார்த்துட்டு அபிமன்யோட கண்கள் பயத்துல அப்படியே உறைஞ்சு போயிடுச்சு. ஏன்னா அந்த பொண்ணுடையது தான். அவ தான் பாதி ராத்திரில அபிமன்யுவை பார்க்கறதுக்காக வந்திருந்தா. அபிமன்யு நடுங்கிக்கிட்டே தனக்கு தானே என்ன சொன்னார்னா, ஓ மை காட், இந்த மாதிரி நடக்க வாய்ப்பே இல்லை. டாக்டர் நட்டாஷா என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, இவங்க உடம்பு நேற்று நைட்டு 8 மணிக்கு தான் இந்த இடத்துக்கு வந்துச்சான். இவங்க இறந்துட்டாங்கன்னா அப்போது நேற்று நடுராத்திரி என் வீட்டுக்கு என்னை பார்க்க வந்தது அது யாரா இருக்கும்? அப்பதான் அபிமன்யோட பார்வை பைரவ் மேல பட்டுச்சு. அவர் ரொம்பவே மோசமா நடுங்கிட்டு இருந்தாரு. திடீர்னு அந்த பெண்ணோட பேனும் அதோட கண்களை திறந்தது. அப்புறம் மெல்ல மெல்ல எழுந்து உட்காந்தா. அவளுடைய இறந்து போன உடல் அப்புறம் வெளியில வந்திருந்த கண்கள் பார்க்க ரொம்பவே பயங்கரமா இருந்தது. அப்புறம் திடீர்னு அவ உரத்த குரல்ல அபிமன்யு கிட்ட என்ன சொன்னான்னா, நான் நேற்று வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தேன். இந்த பைரவ் குடி போதையில ஆளே இல்லாத இடத்துல என்ன தவறான நோக்கத்துல பிடிச்சிட்டான். இவனோட எண்ணத்தை நிறைவேற்றிக்க முடியலன்னு உடனே அங்க வேகமா வந்துட்டு இருக்கிற ட்ரக்கு மேல என்ன தள்ளி விட்டுட்டான். அந்த ட்ரக் என்ன மோதிட்டு போயிடுச்சு. அப்புறம் நான் செத்ததுக்கு அப்புறம் இவன் என்ன சொன்னான்னா, எப்படியும் நான் தானே இவ்வளோ போஸ்ட்மார்ட்டம் பண்ண போறேன். இப்படி சொல்லிட்டு அந்த பயங்கரமான பொண்ணு பைரவன் முறைச்சா, என்ன மன்னிச்சிடு, என்ன மன்னிச்சிடு, என்ன மன்னிச்சிடு. மற்றவங்க உடம்ப போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறது உனக்கு ஜாலியாக இருக்குல்ல? இன்னைக்கு ராத்திரி ஒரு போஸ்ட்மார்ட்டம் இல்லை, 2 போஸ்ட்மார்ட்டம் நடக்க போகுது. ஒன்று என்னோடது, இன்னொன்று உன்னோடது. அப்போ தான் பைரவோட உடம்பு ரொம்ப மோசமாக ஊத ஆரம்பிச்சது. கொஞ்ச நேரத்தில் பைரவோட கண்கள் வெளியில் வந்தது. பைரவ் தன்னோட உயிரை இழந்துட்டான். பைரவ் உயிரை விட்ட உடனே பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருந்த அந்த பொண்ணு அவளோட இடத்துல அவள் படுத்திருந்தா. என்னமோ அவள் எழுந்துக்கவே இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. இந்த பயங்கரமான காட்சியை பார்த்துட்டு டாக்டர் அபிமன்யு போஸ்ட்மார்ட்டம் ரூம்லேயே மயங்கி விழுந்துட்டாரு. மறுநாள் காலையில் அபிமன்யு கண் விழிச்ச போது அவரு தன்னோட வீட்டில் இருந்தார். அங்கே அவருடைய மனைவி ஒரு போலீஸ்காரரோடு நின்றுட்டு இருந்தா.
அவரை பல கேள்விகளோட பார்த்துட்டு இருந்தா. நீங்கள் கண்ணு முழிக்கிறதுக்காக தான் நாங்கள் இவ்வளோ நேரம் காத்துக்கிட்டு இருந்தோம். டாக்டர் அபிமன்யு, உங்களால் ஒரு விஷயம் சொல்ல முடியுமா? நீங்கள் பைரவ் கூட முந்தா நேற்று நைட்டு இறந்து போன பொண்ணோட போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்காக போயிருந்தீங்க. ஆனால் காலையில் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்க பார்க்கும்போது பைரவோட பணம் அந்த பொண்ணுக்கு பக்கத்துலேயே ரொம்பவே பயங்கரமான ஒரு நிலைமையில எங்களுக்கு கிடைச்சிது. அப்புறம் நீங்கள் மயக்கம் போட்டு விழுந்திருந்தீங்க. நிஜமா அந்த போஸ்ட்மார்ட்டம் ஹவுஸில் அப்படி என்னதான் நடந்துச்சு? போலீஸ்காரர் கேட்ட உடனே நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அவர் சொன்னாரு. எனக்கு நல்லா தெரியும் இன்ஸ்பெக்டர், நான் சொல்கிற விஷயத்த நீங்கள் பொய்ன்னு தான் நினைப்பீங்க. ஆனால் தயவு செஞ்சு நம்புங்க, நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் உண்மைதான். அபிமன்யு சொன்னதை கேட்டுட்டு இன்ஸ்பெக்டர் ரொம்ப யோசிச்சு என்ன சொன்னாருன்னா, நீங்கள் சொல்கிற விஷயத்த நான் நம்புகிறேன் டாக்டர். நிச்சயமா பைரவ் செஞ்ச தப்புக்கான தண்டனை தான் உனக்கு கிடைச்சிருக்கும். நாம் பார்க்கக்கூடாத விஷயங்களை தான் சில நேரங்களை நாம் பார்க்க வேண்டியிருக்கு. எனிவே, நான் இந்த கேஸ் ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்படி சொல்லிட்டு போலீஸ்காரர் அங்கேருந்து போயிட்டாரு. அபிமன்யு அன்னைக்கே டாக்டர் வேலையை விட்டுட்டாரு. அவர் அந்த ஊரையும் விட்டுட்டு போயிட்டாரு. இன்னைக்கும் மனசை உலுக்கின அந்த நிகழ்ச்சி ஞாபகம் இருக்கு. நினச்சி பார்க்கவே அந்த சம்பவம் பயங்கரமாக இருக்கு.